மாவட்ட செயலாளர் தியாகராஜன் அவர்களே, வேட்பாளர் கருணைராஜன் அவர்களே, மற்றும் இங்க கட்சிக்கு புதுசாக பலம் சேர்த்திருக்கும் ரவியண்ணன் அவர்களே, இங்க ஒன்றிய செயலாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக உங்களுக்கு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி 11:45, நல்ல வெதுன்னு இருக்கு. ஆனா கூட்டத்தை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எழுச்சி, இந்த மாதிரி ஒரு எழுச்சி எங்கேயும் கிடையாது. எந்த செடி கொடிக்கும் கிடையாது, எந்த வாயிலிருந்து சத்த உதறவனுக்கும் எதுவும் கிடையாது. உதயசூரனுக்கு மட்டும்தான் இருக்கு. அது யார் என்ன வேணாலும் சொன்னா வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எங்க வேணாலும் போடலாம். நேரா மூஞ்சுக்கு மூஞ்சு நேரா நின்று மக்களுக்கோசரம் இருக்கிற ஒரே கட்சி திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகள் மட்டும்தான். எந்த கொம்ப வேணாலும் இங்க வந்து பார்த்துட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் காப்போம் முஸ்லிம்னா என்னன்னு. இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த கழக தோழர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சின்ன உதயசூரியன் தான். இந்த பாருங்க, அதுதான் அவங்களோட சின்னம். என்னைக்கும் மறக்காதீங்க. எங்க போனாலும் அந்த சின்னத்தை மட்டும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. 2 நாளைக்கு ஒருத்தரா நல்லா போயிட்டு இருந்தத 45 நாள் ஆகி அடுப்பெரியறதுக்கு பதிலா நிறைய பேர் வயிறு எறிய வச்சுட்டாங்க. அதனால இந்த தேர்தல் கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். இவ்வளவு பேசுறாங்கல்ல, மேக் இன் இந்தியாங்கிறாங்க, வெள்ளக்காரன் வரான், இல்ல துபாய்க்காரன் வரான், எல்லாம் வரான்ல, இவங்களால கேஸ் சிலிண்டர் கொடுக்க முடியலையா? கேளுங்க. நீங்க நம்ம ஒவ்வொரு தரவிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் தலைவர் மக்களா முடிவு பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன் மக்கள் அப்படி சொல்றாங்க? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நம்ம தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல பிரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வெள்ளக்காரன் செய்யற பிரிட்ஜ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா? ஏன் எங்க ஊர்ல இங்க நம்ம நாடார் கடை இருக்கு, செட்டியார் கடை இருக்கு, ஏன் நிறைய கடை இருக்கு, ஏன் அந்த கடையில எங்களுக்கு வேணும்னு வாங்குறது எங்களுக்கு வாங்க தெரியாதா? எங்க வீட்டுக்கு நீங்க வேணும், நீங்க என்ன சொல்றது? தலைவர் அவர்கள் ஒரு வீட்லயும் அவங்களே முடிவு செய்யணும்னு சொல்லி அந்த கூப்பன் கொடுத்து நீங்க முடிவு செய்யுங்க. நம்ம ஊர்ல இருக்கவன் நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். வெள்ளக்காரன் நல்லா இருந்தா நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்? இந்த மாதிரி பல நல்ல முற்போக்கு திட்டங்களை கொடுத்த முதல்வர் அவர்கள் சார்பாக இங்க கருணைராஜா அவர்கள், அருமையான வேட்பாளர் அவர்கள் இங்க வந்திருக்காங்க. இந்த எழுச்சி என்பது வெற்றிக்கெல்லாம் ஒன்னும் கேள்வியே கிடையாது. கண்டிப்பா வெற்றி தான். ஆனா எவ்வளவு பெரிய வெற்றி அதெல்லாம் நம்ம காமிக்கணும். இந்த இடத்துல இந்த தேர்தல்ல நம்ம முற்போக்கு கூட்டணி, நம்ம தமிழ் வழியை பாதுகாக்கிற இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். அதனால நம்ம சுற்றார் உறவினர் அனைவருக்கும் கூட்டு கொண்டு போய் நம்ம கண்டிப்பா உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து கருணைராஜா அவர்களை நம்ம தேர்தல் வெற்றி பெற ரிசல்ட் வரும்போது முதல் ரிசல்ட் முசிறியா தான் இருக்கணும். இந்த எழுச்சி என்பது அங்க வரைக்கும் இருக்கணும். 20 நாள் தான் இருக்கு, 20 நாளுக்குள்ளாரதான் இருக்கு. கூட்டணி கட்சி நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் இதே உற்சாகத்தோடு எங்களோடு வாங்க, நாங்க உங்களோட இருக்கோம். கண்டிப்பா எந்த இடத்துலயும் இதே கூட்டணி சரிசமமா இருக்கிற இந்த கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு பிறகும் சரிசமமாக இருக்கும் என்று சொல்லி கருணாநிதி அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டு